நம்ம இந்தியா விட்டு வாட்ஸ்அப் வந்து வெளியே போகிறதா வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க கேட்குறக்கு பேரதிர்ச்சியாக இருக்குதா? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வாட்ஸ்அப்புக்கு கொடுத்த நெருக்கடியால் வாட்ஸ்அப் வந்து எங்களை ஆளை விட்டுருங்க சாமி, நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே ஓடி போயிடுறோம், இந்தியாவில் இனிமேல் நோ மோர் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து மெட்டாவோட லாயர் வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தேதியில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது உலகம் பூரா கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆப். நம்மளோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதாகட்டும், டெக்ஸ்ட் மெசேஜ், இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து தங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் ரொம்ப சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நாளையிலேருந்து நோ மோர் வாட்ஸ்அப் இன் இந்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துச்சுன்னா நம்மளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதுலேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி வேற ஒரு ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப் மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டான ஆப் வந்து கிடைக்கிறது வந்து சிரமம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து மெட்டாவை வந்து நோண்டி இருக்கு. கேப்பா, இங்கே பாரு, உங்களோட டேட்டாஸ் எல்லாம் வந்து எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் யார் பர்டிகுலர் வாட்ஸ்அப் வந்து அவங்களோட டேட்டாஸ் வேணும், அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன ஃபைல்ஸ் அனுப்பியிருக்காங்க, யாருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாருக்கு வாய்ஸ் கால் பண்ணியிருக்காங்க, யாருக்கு வீடியோ கால் பேசியிருக்காங்க, ஆல் இன் ஆல் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு வேணும். நாங்கள் யாரெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்கிறோமோ அவங்களோட டேட்டாஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மெட்டாவை வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம மெட்டா தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து என்கிரிப்ஷன் டு என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேஸில் தான் வந்து எங்களோட டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு ஆப்போசிட்டில் 2 பேர் பேசினாங்கன்னா அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்க என்ன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கம்யூனிகேஷன் போயிட்டுருக்குங்கிறது எங்களால் கூட பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி யூசர் டேட்டா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. அது எங்கள் பாலிசியில் கிடையாது. பல கோடி மக்கள் வந்து எங்களோட ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஒருத்தவங்களோட டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அது உலகம் பூரா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, எங்களோட யூசர்ஸ்க்கு வந்து சிக்கல் ஏற்பட்டுரும். அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து வாட்ஸ்அப் வந்து நம்ம டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மெட்டாவோட வாட்ஸ்அப்போட டீட்டெயில்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா வந்து தப்பான ஒரு நியூஸ் வந்து எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபஸ்ட்டு ஆர்ஜின் எங்கேருந்து, யார் வந்து இந்த தப்பான போலியான ஃபேக்கான நியூஸை யார் கிரியேட் பண்ணுறாங்க, எங்கேருந்து வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா கம்பல்சரி அது வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கும். அந்த மெசேஜ் எங்கேருந்து யார் மூலமாக போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டேட்டா செக்யூரிட்டிக்காக தான் நாங்கள் வேர்ல்டு எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் பாதுகாப்பை கட்டமைக்கிறதுக்கும் தான் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட டேட்டாஸை கேட்குறோம். அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை. இது வந்து தவறான விஷயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து சொல்லியிருக்கு. இது போக இன்னொரு விஷயத்தையும் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அது என்னென்னா, அது 2021 ஐடி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் கவர்மெண்ட் கேட்குற டேட்டாஸை வந்து அந்தந்த ஆப் ஆகட்டும் வெப்சைட் ஆகட்டும் கம்பல்சரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. அதை ஏன் நீங்கள் வந்து பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரியும் வந்து மெட்டாவுக்கு வந்து நம்ம டெல்லி ஹைகோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து மெட்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட் கேட்குற மாதிரியே டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்குன்னா, அதிகாரம் கையில் இருக்கிறவங்க, பணம் கையில் இருக்கிறவங்க, இவங்க 2 பேர் கையில் மட்டும்தான் வாட்ஸ்அப் டேட்டாஸ் கம்பல்சரி இருக்கும். இதை வந்து நாட்டோட பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னோட ஆப்போனன்ட், தன்னோட காம்படிட்டர் ஆகட்டும், இல்லை தன்னை எதிர்க்கிறவங்கள அழிக்க நினைக்கிறதுக்கு கம்பல்சரி இந்த வாட்ஸ்அப் வந்து டேட்டாஸை வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. இதனால் நாட்டில் நிம்மதி இருக்குமா, நாட்டில் மக்களோட சேஃப்டி இருக்குமா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியான விஷயமாக மாறிடும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்படி வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரியாது. இந்த வாட்ஸ்அப் டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேயே வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும். அந்த அமைப்புக்குன்னு ஒரு சில உறுப்பினர்கள் எல்லாம் போடணும். அவங்க வந்து நம்ம டேட்டா செக்யூரிட்டியை வந்து கரெக்டாக பயன்படுத்துவாங்களா, இல்லை அதை வந்து வெளியே விற்றுருவாங்களா அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் அடங்கியிருக்குது. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் இந்நேரம் உங்களோட வீடியோ ஹிஸ்ட்ரியும் ஆடியோ ஹிஸ்ட்ரியும் எல்லாமே டெலிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க. உங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வந்து மெட்டா வந்து யாருக்கும் ஷேர் பண்ணல, அவங்க ஷேர் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன் ஃப்யூச்சரில் வாட்ஸ்அப் இருக்குமா இல்லையா இந்தியாவில் அப்படிங்கிறத வந்து டவுட்டாக தான் இருக்குது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வாட்ஸ்அப்போட சப்போர்ட்டிவ் இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள்,
இந்தியாவில் வாட்ஸ்அப் வந்து பேன் ஆகுமா ஆகாதா, வாட்ஸ்அப் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சப்போஸ் இந்த மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் நினைக்கிற மாதிரி மெட்டா வந்து வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்கன்னா அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பை எந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, இதனால் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த மாதிரி அப்டேட் வந்து ஆனதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிருந்தேன், இதுக்கு மேலே இந்தந்த விஷயங்கள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் கிடச்சிருக்கு. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை, சின்ன ஒரு சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்காக கொடுக்கலாம். இது வந்து நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, க்ரோத்துக்கு வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.